நான் ஒத்துக்கவே மாட்டேன். விஜய்க்கு திருப்பூர் சுப்பிரமணியன் பதிலடி. ஜனநாயகன் படத்திற்கு இப்படி ஒரு பிரச்சனையா? தமிழ் சினிமா துறையில் 50 ஆண்டுகால அனுபவம் மிக்க முக்கிய புள்ளியாக இருப்பவர் திருப்பூர் சுப்பிரமணியன். திரைப்பட தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், பைனான்சியர், தமிழ்நாடு தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என பல பொறுப்புகளில் இருந்தவர். நடிகர் ரஜினிகாந்த் அவர் நடித்த படம் ரிலீஸ் ஆனால் முதல் காட்சி முடிந்தவுடன் போனில் திருப்பூர் சுப்பிரமணியத்தை அழைத்துதான் ரிவ்யூ கேட்பார். இவர் நல்ல படம் என்று சொன்னாலும், எதிர்பார்த்த அளவிற்கு படம் ஓடாது என்று சொன்னாலும் ரஜினியே ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தமிழ் சினிமாவில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்து வருகிறார். தமிழ்நாடு தியேட்டர் உரிமையாளர் சங்கம் சார்பில் தமிழக முதல்வர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அச்சங்கத்தின் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் ஆடியோ வாயிலாக சில கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார். வாட்ஸ்அப் மூலமாக அவர் அனுப்பிய பதிவில் கூறியிருப்பதாவது: தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றிருக்கிறார். நமது சங்கம் சார்பில் அவரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு அவர் பிஸியாக இருப்பார். அதனால் அடுத்த வாரம் அவரை சந்திக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் அவரிடம் இப்போது சில கோரிக்கைகளை வைக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கேளிக்கை வரி கிடையாது. முந்தைய ஆட்சிகளில் அது 30%, 18% இருந்தது. அடுத்து 8% இருந்தது. கடந்த திமுக ஆட்சியில் 4% குறைக்கப்பட்டது. ஆனாலும் அதை கட்ட முடியாமல் இருக்கிறோம். அந்த 4%த்தையும் தமிழக அரசு நீக்க வேண்டும். அதேபோல் தியேட்டர் உரிமையாளர்கள் மின்சார கட்டணம் கட்டவும் சிரமப்படுகின்றனர். தமிழகத்தில் இப்போது ஏசி தியேட்டர்கள் அதிகரித்து விட்டது. அதனால் மற்ற சிறு குறு தொழில்களைப் போல சினிமா தியேட்டர்களுக்கும் குறைந்தபட்ச மின்சார கட்டணம் சலுகை கொடுக்க வேண்டும். இந்த 2 முக்கிய கோரிக்கைகளை வைக்கிறோம். தனி தியேட்டர், மல்டிபிளக்ஸ் ஆகியவற்றிற்கு ஒரே மாதிரியான மின்சார கட்டணம் இருக்கின்றது. அதிலும் மாற்றம் வேண்டும். சில தியேட்டர் உரிமையாளர்கள் டிக்கெட் உயர்வு வேண்டும் என்கிறார்கள். இப்போது 190 ரூபாய் அதிகபட்ச கட்டணமாக உள்ளது. மற்ற விலைகளிலும் விற்கப்படுகின்றது. இப்போது சில தியேட்டர் உரிமையாளர்கள் அனைத்து தியேட்டர்களிலும் அனைத்து ஊர்களிலும் ஒரே மாதிரியான கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்கிறார்கள். அது தவறு. அப்படி செய்தால் ஒவ்வொரு நடிகரும் தயாரிப்பாளரும் 300, 400 ரூபாய் என கட்டணம் வைப்பார்கள். அப்படி வந்தால் வட இந்தியா மாதிரி நமக்கும் தியேட்டர் பார்வையாளர்களுக்கும் எண்ணிக்கை குறையும். என்னை பொறுத்தவரையில் 8 ஆண்டுகளாக அதிகபட்சமாக 190 ரூபாய் என்ற கட்டணமாக இருக்கின்றது. அதில் மாற்றமில்லை. அதிகபட்சமாக 200 ரூபாய் வைக்கலாம். மற்றபடி அதிக விலை நிர்ணயிக்க கூடாது. வழக்கம் போல் 100 ரூபாய் உட்பட விலையிலும் டிக்கெட் விற்கப்பட வேண்டும். தியேட்டர் டிக்கெட் விலை உயர்வுக்கு அனைத்து படங்களுக்கும் அனைத்து தியேட்டர்களுக்கும் ஒரே டிக்கெட் விலை என்ற கோரிக்கைக்கு நான் தலைவராக இருக்கும் வரை சம்மதிக்க மாட்டேன் என்று திருப்பூர் சுப்பிரமணியன் அந்த ஆடியோவில் கூறியிருக்கிறார். இது தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது.